அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர் சென்றவர்கள் மீண்டும் சென்னை மற்றும் பிற முக்கியமான நகரங்களுக்கு திரும்பவும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. நேற்று முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அந்த வகையில்தான் வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் 4 நாட்களுக்கு கூடுதலாக 12,216 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியூர்களில் இருந்து மதியம் மற்றும் மாலை நேரங்களில் இருந்து புறப்படும் பேருந்துகள் சென்னைக்கு நள்ளிரவில் வரும் என்பதால் பயணிகள் சென்னையில் தாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு செல்ல கீழம்பாக்கம் மற்றும் கோயம்பேடிலிருந்து இரவு நேர பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இரண்டாவது அறிவிப்பு: சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவில் பங்கேற்கும் கிராமிய கலைஞர்களுக்கான ஒரு நாள் ஊதியம் 5,000 ரூபாயாக வழங்கப்படும் என முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவில் பங்கு பெறும் கிராமிய கலைஞர்களுக்கு தங்கும் இடம், உணவு, 2 உடைகள், போக்குவரத்து வசதிகள் உட்பட அனைத்துமே தமிழ்நாடு அரசால் இலவசமாக வழங்கப்பட்டும் உள்ளது. இவ்வாறு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊதிய அறிவிப்பு கிராமிய கலைஞர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: முதல்வர் திறனாய்வு தேர்வு எழுதவுள்ள பள்ளி மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் ஜனவரி 20ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. பள்ளி மாணவர்களுக்கான தமிழக முதல்வரின் திறனாய்வு தேர்வு ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்வு எழுதவுள்ள மாணவர்களின் பெயர் பட்டியலுடன் கூடிய வருகைத்தாள்கள் தேர்வு மைய வாரியாக www.dge.dn.government.in என்ற இணையதளத்தில் ஜனவரி 20ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. அந்த தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள் பதிவிறக்கம் செய்தும் கொள்ளலாம் எனவும், மேலும் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளையும் மேற்கண்ட வலைத்தளத்தில் இருந்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதிவிறக்கம் செய்யலாம் எனவும், அதன் பின்னர் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட்டுகளை விநியோகம் செய்து தேர்வு மைய விவரங்களை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாலாவது அறிவிப்பு: சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகளில் இருந்து வரும் இந்திய பயணிகளின் வசதிக்காக இன்று மாலை முதல் ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் ட்ரஸ்டட் டிராவல் திட்டம் அமலுக்கு வந்தது. இந்த திட்டத்தை ஒன்றிய உள்துறை அமைச்சர் காணொலி காட்சி மூலம் துவங்கி வைத்தார். இதனால் குடியுரிமை சோதனை பிரிவில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்ப்பதால் விமான பயணிகள் பெரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஐந்தாவது அறிவிப்பு: பொங்கல் பண்டிகையால் ஒத்திவைக்கப்பட்ட யுஜிசி நெட் தேர்வானது ஜனவரி 21, 27 நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: சென்னை நெல்லை இடையேயான வந்தே பாரத் ரயிலானது 8 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டு வந்தது. இந்த ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில்தான் நேற்று நெல்லையிலிருந்து காலை 6:19 மணிக்கு இயக்கப்பட்ட வந்தே பாரத் ரயிலில் 16 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாடு முதல்வரின் பசுமை பள்ளி திட்டத்தில் 100 பள்ளிகளுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் வளாகத்தை சிறப்பான முறையில் பாதுகாக்கும் வகையில் பசுமை பள்ளி திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது மழைநீர் சேகரிப்பு, காய்கறி தோட்டங்கள் அமைத்தல், கழிவுநீர் மறுசுழற்சி, பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் மாணவர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. எட்டாவது அறிவிப்பு: கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 17ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜனவரி 18ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜனவரி 19ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இந்த 9 மாவட்டங்களில்
ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரான EVKS இளங்கோவன் மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஈரோடு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு இன்றுடன் ஜனவரி 17ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளனர். அதே வேளையில் திமுக சார்பில் வேட்பாளராக VC சித்ரகுமாரும், நாதக சார்பில் சீதாலட்சுமியும் களம் காண்கிறார்கள். 10வது அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி 25 சனிக்கிழமையன்று பணி நாளாக அறிவித்தும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கடைசியாக 11வது அறிவிப்பு. மாமல்லபுரம், கோவளம், வண்டலூர், கிண்டி, சிறுவர் பூங்கா, மெரினா உள்ளிட்ட இடங்களுக்கு கூடுதலான பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. பயணிகளை பாதுகாப்பாக ஏற்றி இறக்க சிறப்பு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.